நீ ஏன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? நான் சொல்லன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. என்ன பண்ண சொல்ற? நீ எல்லா கேள்வியும் என்கிட்ட தானே கேட்டுட்டு இருந்த. ஒரு வார்த்தை உங்க மாமா இப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன்னு உன் தங்கச்சியில கேட்டிருந்தீங்கன்னா நானும் உண்மையை சொல்லியிருந்திருப்பேன். ஆனா நீ என்ன தானே கத்திக்கிட்டு இருந்த, அதனாலதான் நானும் கத்தி விட்டேன். சாரிப்பா, திவ்யா சொல்லவும் நம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் யாரையுமே முழுசா நம்பாத, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே. சரி மாமா. இனிமேல் அப்படி கூப்பிடாத. மாமா மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? மாமா மாமா. ஜியோ அப்படி கூப்பிடாத. என்னடி என்னாச்சு? அக்கா, அங்க ஜன்னல் கிட்ட யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க யாருமே இல்லை. எனக்கு பயமா இருக்கு, நான் தூங்க மாட்டேன். சரி இரு, வரேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒன்றா இருக்கவே முடியாது. பார்த்துக்கலாண்டி. அதையும் பார்த்துக்கலாம் மேம்ஸு. சாரிக்கா. எதுக்குடி? இல்லை, நேற்று என்னால தானே. அதனால என்னமா இருக்கு? ஆமா, நைட் ஏன் அவ்வளோ பயந்த? என்னாச்சு உனக்கு? அது தெரியலக்கா. அம்மா பார்க்காம இருக்க ஒரு மாதிரி இருக்கா? நான் இருக்கேன், மாமா இருக்காரு. நான் வேணா அம்மா 2 நாள் வந்து தங்க சொல்லிட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. அதுதான் மாமா இருக்கார்ல. என்னது? இல்லைக்கா, நீ இருக்க, மாமா இருக்காரு, எனக்கு வேற என்ன வேணும்? நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். நீங்கள் ஏன் இன்னும் பேபி பிளான் பண்ணல? 1 year வெயிட் பண்ண சொல்லியிருக்காருடா. ஓ, ஆனால் அப்போ ஏன் நேற்று நீ போன? அதுவா, நாங்கள் எப்போ சண்டை போட்டாலுமே நைட்டு தனியாக உட்காந்து பேசுவோம். யாரு மேல தப்பு இருக்கு என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிப்போம். அதனால தான். ஓ அப்படியா? சரிப்பா. என்ன உங்க அக்காட்ட இருந்து கறந்துட்டியா? அதான் சொல்லிக்கேன் மாமா, ஒரு மலையை உடைக்கணும்னா அதோட வலு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வரட்டா? என்ன பண்ற? நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? என்னது? சொல்லுங்க. இன்னைக்கு நான் லீவ். ஏங்க என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதாவது நமக்கு ஒரு gift ரெடி பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு எதுக்கு இப்ப gift? உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்துதான் அந்த gift. ஒண்ணுமே புரியல. நமக்கு ஒரு gift பிளான் பண்ணலான்னு இருக்கேன். சரி சரி, திவ்யா சீக்கிரம் வேலைக்கு அனுப்பு. என்ன மாமா, நான் இதை கூடவா கெஸ் பண்ண மாட்டேன்? ரொம்ப பழைய ஐடியாவா இருக்கே. மாம்சு, இதை விட பயங்கரமா ஒரு ஐடியா என்கிட்ட. ஏய், நான் ஃப்ரெஷ்ஷா கிளம்பிட்டேன்டி, நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க? சரி, உன் தங்கச்சி வேலைக்கு போயிட்டாளா? ஓ, போயிட்டாளா? மாமா, நீ இன்னும் வேலைக்கு கிளம்பலையா? இல்ல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இல்ல, கொஞ்சம் கோல்டு. நீ போல? இதோ கிளம்பிட்டேன். ஏய், அவதான் போயிட்டாளடி, அப்புறம் எப்படி உட்காந்துருக்க? கால் வலிக்குது. அவ்வளவுதானே?
வலிக்குதுக்கா. சரி கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ, உட்காரு, உட்காரு. ஆனா நடக்க முடியலக்கா. மாமா வலிக்குதே. மாமா வலிக்குது தண்ணி மாமா. எடுத்துட்டு வர இரு. ஐயோ முடியலையே. எனக்கு மாமா கீழே வந்துட்டேன் மாமா. வலிக்குது மாமா. தெரியும்டி நீ நடிக்கிறேன்னு. அப்புறம் நீ உங்க அக்கா கிட்ட என் முன்னாடி நெருங்கி போக அவனை விடவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு கூட பார்த்தாத. அதையும் பார்க்கலாம்டி. அப்போ அக்கா முடியலக்கா. வலிக்குது. சரி சரி சரி. மாமா முடியலக்கா. சின்ன தண்ணி குடி, தண்ணி குடி. இன்னும் 2 நாள் லீவ் போட்டுக்கிறேன்க்கா. அம்மா வலிக்குது. வலிக்குதுக்கா. அம்மா. ஏன் மாமா நிக்கிற? வந்து உட்காரு. என் பக்கத்துல உட்கார்றதுக்கே உனக்கு அவ்வளோ பயம்? அக்காவுக்கு மட்டும் தான் கால் அமுத்துவியா? உனக்கும் அமுத்தும் மாமா. ஏய். ஏங்க போலாமா? சரி பார்த்து பத்திரமா இரு. இந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். அக்கா என்னை விட்டுட்டு போறேன்ற? உனக்கு தான் கால் அடிபட்டிருக்குல்லடி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. 1 hour தானே, திரும்பி வந்துருவோம். நான் தனியா இருந்தா பயப்படுவேன்னு தெரியும்ல. முக்கியமான வேண்டுதல்டி, வாரம் வாரம் போயிட்டு இருக்கோம். சொன்னா புரிஞ்சுக்க, வந்துருவோம். அக்கா என்னக்கா? அவ அப்படிதாங்க பேசிட்டு இருப்பா. நீங்க வாங்க. நீங்க ஏன் இன்னும் பேபி பிளான் பண்ணல? 1 year வெயிட் பண்ண சொல்லியிருக்காருடா. அப்ப ஏன் நேத்து நீ போன? நாங்க எப்ப சண்டை போட்டாலுமே நைட்டு தனியா உட்காந்து பேசுவோம். நீ உங்க அக்கா கிட்ட என் முன்னாடி நெருங்கி போக அவனை விடவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு கூட பார்த்தாத. அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னன்னு சொல்லு. ஏன் இப்படி வாந்தி இருந்த? என்னாச்சு உனக்கு? எனக்கு கொஞ்சம் ஃபோன் மட்டும் எடுத்துட்டு வரியா? இந்தா, நான் ஏதோ ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணட்டுமா? அடி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் போல. நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்றேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரியா? ஏங்க வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாக்கா, நான் உனக்கு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். வா, நான் கூட பிரெக்னன்சி வாமிட்டும் நினைச்சு பயந்துட்டேன். வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன மாமா, ஃபுட் பாய்சன் வாமிட்டிங்க்கே ஹாஃப் டே லீவ் போட்டு வந்திருக்க. இன்னும் உன் பொண்டாட்டி இதுல பிரெக்னன்ட்லாம் ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப போலயே. இருக்காதா பின்ன? ஏன் குழந்தை இல்ல? ஆமா, ஆனா அந்த குழந்தைக்கு அம்மாவா நானாதான் இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர விடுவேன் நீ நினைச்சு கூட பாத்துறாத. இப்போ உங்க அக்கா கையில உங்க கொடுத்து விட்டனே, அது டேப்லெட்னு நினைக்கிறியா? எப்படி? உங்க அக்காவுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும் போதெல்லாம் அன்னைக்கு நைட்டு அதை ஃபுல்லா பேசிட்டு சாப்பிட் அவுட் பண்ணிட்டு தூங்குவோம்னு சொல்லியிருப்பாளே. நாங்க பேசிட்டு மட்டுமா இருப்போம்?
நான் தான் சொன்னேன்ல மாம்சு, உன்னோட குழந்தைக்கு அம்மாவா நான் மட்டும்தான் இருப்பேன். ஏதோ ஒரு டைம் விட்டுட்டேன் அசால்ட்டா, இனிமே நான் விட மாட்டேன். நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் உங்க 2 பேரும் ஒன்னா இருக்க விடுவேன். நீ நினைச்சு கூட பாத்துறாத. உன் குழந்தையோட அம்மாவா நான் மட்டும்தான் இருப்பேன். எதுக்குமா அழுதுட்டு இருக்க? என் மேல எடுத்து சத்தியம் பண்ணுங்க, நீங்க எனக்கு எதுவும் துரோகம் பண்றீங்களா? எதுக்கு இப்படி கேக்குற? எங்க அக்காவுக்கு மட்டும் தான் கால் அனுப்புவியா? ஏங்க போலாமா? நானே உங்ககிட்ட எப்படி சொல்றேன் தான் தயங்கிட்டு இருந்தேன். திவ்யா என்கிட்ட தப்பா நடந்துக்கிறேன். நிறுத்துறீங்களா? சும்மா சொல்லாதீங்க, என் தங்கச்சி அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? நான் தான் சொன்னேன்ல மாம்சு, உன்னோட குழந்தைக்கு அம்மாவா நான் மட்டும்தான் இருப்பேன். நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் உங்க 2 பேரும் ஒன்னா இருக்க விடுவேன். நீ நினைச்சு கூட பாத்துறாத. எவ புருஷனுக்கு எவடி பிள்ளை பெத்து கொடுக்கறது? இந்த ப்ரூஃப் போதுமா? நீங்க சொன்னப்ப நான் நம்பலங்க, ஆனா இப்பதானே தெரியுது. நீ என் கூட பிறந்தியா? சீ, நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. உன்னை இந்த வீட்டுல இதுக்கு மேல வச்சிருந்தேனா என்னை விட ஒரு பெரிய முட்டாள் எவ்வளவு இருக்க மாட்டான். கேட்டே தப்பா அவன் மேல மட்டும் இல்ல, என் மேலையும் தான்.